இன்னைக்குதான் திராவிட மாடல் 2.0 பெயரிலே ஆட்சியை பிடிக்க போகிறோம் என திமுக களமிறங்கி சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையிலே படுதோல்வி அடைந்தது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அமைந்து கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டது. இதனால் திமுக என்ன செய்வது? திமுகவின் தோல்வியிலிருந்து பலரும் மீண்டு வராத நிலையிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அடுத்த நகர்வுகளுக்கு தயாராகிவிட்டார். தம்முடைய தோல்வி மட்டுமில்லை என்றால் அவரே தோல்வி அடைந்தது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது பலருக்கும். எனவே இந்த சூழ்நிலையில் தமது தோல்வி மட்டுமல்ல திமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆராய ஒரு குழு எல்லாம் அமைத்து அதற்கான அறிக்கையும் தற்போது தயாராகிட்டு 36 பேர் கொண்ட குழு அமைத்து அந்த அறிக்கையும் தற்போது அந்த அறிக்கை குறித்த பல அதிரடி நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த பரபரப்பான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு பக்கத்திலே விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கிறது. தமிழகத்திலே பல்வேறு போராட்டங்கள், விவசாயிகள் கடன் தள்ளுபடி போராட்டம், மின்வெட்டுக்கு எதிராக போராட்டம் என சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறும் பரபரப்பான சூழலில் தற்போது திடீரென 15 நாள் பயணமாக லண்டன் செல்ல இருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற உறுதியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிரத்யேக தகவல் மூலமாக வரும் 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி லண்டன் புறப்படுகிறார் ஸ்டாலின். தன்னுடைய குடும்பத்துடன் செல்லும் ஸ்டாலின் மிக முக்கியமாக அந்த 15 நாள் பயணத்திலே தன்னுடைய பேரன் இன்ப நிதியினுடைய பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்கிறார். தாத்தாவாக பங்கேற்க இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த பட்டமளிப்பு விழா மட்டுமல்ல, வேறு சில சொந்த காரணங்களுக்காகவும் செல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கிருந்து தன் அறிக்கையும் எடுத்து செல்கிறார். திமுக தோல்விக்கான காரணங்களுக்கான அந்த அறிக்கை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கைகளை முழுவதுமாக ஆராய்ந்து பல அதிரடி நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின். தாயகம் திரும்பியுடன் 15 நாள் பயணத்திற்கு பிறகு 20ஆம் தேதி தாயகம் திரும்புகிறார் தமிழகம். தமிழ்நாடு திரும்பிய பிறகு பல அதிரடி நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த அதிரடி நடவடிக்கைகளில் திமுகவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும் வகையிலே சில தலைகள் உருளும், சில தலைகளுக்கு புதிய வாய்ப்பு, மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 72 117 மாற்றுவது போன்ற பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் வர இருக்கின்றன. எனவே இந்த அதிரடி நடவடிக்கைகள் வரும்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும். இந்த இரண்டும் சேர்ந்து அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற சூழ்நிலையாக திமுகவின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு புது ரத்தத்துடன் திமுக களமிறங்க இருக்கிறது. அதற்கான பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு லண்டனில் திரும்பும் பொழுதே திமுகவிலே பல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். எனவே வரும் 5ஆம் தேதி லண்டன் போய் செல்கிறார் ஸ்டாலின். 15 நாள் பயணமாக செல்லும் ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியவுடன் திமுகவினுடைய அடுத்த ஆட்டம் 3.0 ஆரம்பமாகும் என்று சொல்லலாம்.